நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறபடியினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த 183வது குடும்ப தரிசன மிஷனரி கூடிகைக்கு தேவன் என்னை கொண்டு வந்தபடியினாலே நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த தினத்திலே நான் கிறிஸ்தவ குடும்பம் தேவனுடைய கிறிஸ்தவ குடும்பத்திற்கான தேவனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லியும், அதே நேரத்துல தேவனுடைய நோக்கத்தை தவறவிட்ட 2 குடும்பங்களை குறித்தும் நாங்க பார்க்க போறோம். அதன் பின்பதாக கிறிஸ்தவ குடும்பத்தில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் போது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற ஆசீர்வாதங்களை குறித்தும் நாங்க இன்றைய தினத்திலே கொஞ்ச நேரம் நாங்கள் தியானிக்க போகிறோம். அதே வேளையிலே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார். சில அதிகமான வேளைகளில் நான் இலங்கையில இருந்தாலும் என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய யோசனைகள் எல்லாம் என்னுடைய சகோதரங்களை பற்றி, இந்தியாவில் இருக்கிறவர்களை பற்றி இருக்கும். அதே நேரத்திலே இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த மிஷனரிமார்களை குறித்த ஒரு ஆசையும், அவர்களை குறித்து அறிந்து கொள்கிற ஒரு ஆர்வத்தையும் தேவன் எனக்கு தந்திருக்கிறாரு. அதே நேரத்துல நாங்க இங்க இலங்கையில 25 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 25 மாவட்டங்களிலும் எங்களுடைய வேதாகம கல்லூரியை நாங்க ஆரம்பித்திருக்கிறோம். ஒவ்வொரு கல்லூரிக்கும் குறைந்தது ஒரு 20 பேர் தான் வராங்க. அது கொழும்புல வந்து எங்களுடைய முக்கியமான தலைமை காரியாலயத்துல இருக்கிற வேதாகம கல்லூரிக்கு வர முடியாதவர்கள் அந்த இடங்கள்ல வந்து படிக்கிறாங்க அந்தந்த இடங்கள்ல. அப்படியாக படிக்கிறவங்கள்ல ஒரு 350 பேர்கிட்ட இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. இப்ப ஆண்டவருடைய ஊழியத்துக்காக அவர்கள் வேலை செய்து கொண்டே படித்துக் கொண்டும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் நாங்கள் பயிற்சி வகுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். சில அதிகமான வேளைகள்ல நானும் அங்க போகிறேன். அ தேவன் எங்களை எடுத்து பாவிக்கிறார். கற்றுக் கொடுக்க தேவன் செய்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய தரிசன கூடுகையில நாங்க முதலாவது கிறிஸ்தவ குடும்பம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு கட்டப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறது என்பதை குறித்து நாங்க யாவரும் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்கள் வந்து நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால எங்களுடைய குடும்பங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய மேல கட்டப்பட்டிருக்குது. அதே நேரத்துல கிறிஸ்துவ குடும்பத்திற்கான தெய்வீக நோக்கம் என்பது என்ன என்பதை குறித்து நாங்க பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதையும் நாங்க வாசிக்கிறோம். குடும்பத்திற்கான தெய்வீக நோக்கம் பழைய ஏற்பாட்டுல அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப தேவன் உலகத்தை அவரது மகிமையால நிரப்புவதற்காக குடும்பத்தை வடிவமைத்து வைத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல தேவன் பூமியில அவரை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அவருடைய சாயலை பிரதிபலிக்கும்படியாக தேவன் எங்களை படைத்தார் என்று சொல்லியும் நாங்க பழைய ஏற்பாட்டுல காணக்கூடியதா இருக்குது. அப்படி பழைய ஏற்பாட்டுல படைக்கப்பட்ட அந்த குடும்பம் குடும்பத்துக்கான காரியங்களை குறித்து நாங்க பார்க்கிற நேரம் அந்த குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள் வருவதை நாங்க காண்கிறோம். அங்க தேவனுடைய நோக்கத்தை தவறவிட்ட குடும்பமாக தேவன் படைத்த முதலாவது குடும்பமே இருக்கிறது. அங்க தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்று சொல்லி தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சொல்லியும் நாங்க பார்க்கிறோம். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று எங்களுக்கு வேத வசனம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. இப்படியாக தேவன் தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட அவர்கள் அங்கே பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லியும் நாங்க வேதாகமத்துல நாங்க வாசிக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் நாங்க திறந்த உடனேயே இந்த காரியங்களைத்தான் நாங்க பார்க்கிறோம். அங்கே தேவன் தன்னுடைய சாயலாக முதல் குடும்பத்தை அவர்கள் படைத்தார் என்று நாங்க பார்க்கிறோம்.
ஆனால் அந்த தேவனுடைய நோக்கத்தை தவறவிட்ட குடும்பமாக அந்த குடும்பம் மாறிவிட்டது என்பதை குறித்து நாங்க நினைக்கும்போது, அது துக்ககரமான காரியமாக இருக்குது. அங்க ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. எங்களுக்கு இந்த கதை நன்றாக தெரிந்த ஒரு கதைதான். ஆனா, அவர்கள் குடும்பமாக இருக்க வேண்டிய அவர்கள் 2 பேரும் பிரிந்து இருந்தபோது தான் சாத்தான் அங்க ஏவாளை வஞ்சித்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்ப தேவன் இணைத்த அந்த குடும்பம் அங்கே ஒன்றாக இருக்க வேணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அவர்கள் பிரிந்து இருந்தார்கள். அவர்கள் அந்த ஏவாளை விட்டுவிட்டு அவர் ஏதோ ஒரு காரியம் செய்யறதுக்கு அவர் தூரமாக போயிட்டார். அவ தனிமையாக இருந்தால். அப்படி இருக்கிற நேரத்துல அங்க சாத்தான் வந்து அவளை வஞ்சித்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்ப முதல் குடும்பத்துல கணவனும் மனைவியும் பிரிந்திருந்தமையினால அங்க பாவம் இந்த உலகத்துக்குள் பிரவேசித்தது. அ தேவனது முதல் எதிரியான அந்த சாத்தான் முதல் பெண்ணையும் அவளுடைய கணவனையும் தங்கள் சொந்த மகிமையின் பின் தொடர்வதின் மூலம் பாவம் செய்ய தூண்டினான் என்பதை குறித்து நாங்க பார்க்கிறோம். அங்க அவள் அந்த கனியை புசிக்க வேணாம் என்று சொன்ன அந்த தேவன் சொன்ன அந்த வார்த்தையை மீறி அவள் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். அழகாக இருக்குதே அந்த பழத்தை சாப்பிட்டா எப்படி ருசியா இருக்கும்னு சொல்லி அவள் கண்களின் இச்சையிலே விழுந்தவளாக இருந்தாள். அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நாள் அங்கே ஆதாம் போய்விட்டார். இவள் தனியாக இருந்தால் அப்பொழுது அங்கு பிசாசானவன் வந்து அவளோடு கதைக்கிறதை குறித்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். அப்படி அவள் கதைத்த பிறகு அவன் பல கேள்விகளை அவளிடம் கேட்கிறான். அவள் வசனங்களை மாற்றி கூட்டி அப்படி என்ன சொல்லுகிறதை எல்லாம் நாங்க பார்க்கிறோம். ஆனா கடைசியாக அவர்களை பழத்தை காட்டி அவன் ஏமாற்றி விட்டான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் தேவ ஆட்சியை பின்பற்றுவதற்கு பதிலாக சுயமாக தீர்மானம் செய்து அவர்கள் சுயம் தீர்மானத்தின் நிமித்தமாக அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். அவள் சாப்பிட்டுவே விட்டு வச்சிருந்து அப்புறம் கணவன் வந்த பிறகு அவருக்கு கொடுக்கிறதையும் நாங்க காண்கிறோம். வேதத்துல அப்படித்தான் நாங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த குளிர்ச்சியான மாலை வேளையில ஆண்டவர் வந்த நேரத்துல அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் கேட்கிற நேரத்துல நாங்க இப்படி சாப்பிட்டோம், பாவம் செய்துட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதையும் நாங்க காண்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக எங்களுக்கு உங்களை யாவருக்கும் தெரிந்தபடியினாலே நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். எனவே அங்க ஆண்டவர் விசாரிக்கிற நேரத்துல ஒருவரை ஒருவர் அவர்கள் குற்றம் சாட்டிக் கொண்டாங்க. அங்க ஆதாம்கிட்ட கேட்கிறேன், "நீ ஏன்பா சாப்பிட்டன்னு?" கேட்கிறேன்னு அவர் சொல்றாரு, "நீங்க தந்த மனுஷி தான் எனக்கு என்ன செய்தாங்க? நீங்க தந்த மனைவி தான் எனக்கு இத தந்தாள்ன்னு" சொல்றாங்க. அவருக்கு குடுத்தோம்னா அவர் சாப்பிட்டாரு. அவ எங்கருந்து வ எங்கருந்து பறிச்ச? எப்படி உனக்கு உன் கைக்கு வந்துச்சு? அப்படின்னு சொல்லுகிற ஒரு கேள்வி கேட்டதாக வேதாகமத்துல அங்க பட இல்ல. குடுத்தோனே சாப்பிட்டாரு. சாப்பிட்ட பிறகு அங்க ஆண்டவர் விசாரிக்கிற "நீ தந்த மனைவி தான் எனக்கு இத தந்தா, நானும் சாப்பிட்டேன்னு" சொல்லிட்டாரு. அதே நேரத்துல ஏவாள்ட்ட கேட்கிற நேரம் சாத்தான் என்னை வஞ்சித்தான் என்று சொல்லி அங்க சொல்லுகிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப இது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வராம, அவங்கள தேவனிடத்திலிருந்து அவர்கள பிரித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை மாத்திரமல்ல, அவர்களுடைய முழு மனுக்குலத்தையும் அங்க பிரித்து விட்டது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். தேவனது தண்டனையையும் அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் அங்க இரக்கமுள்ள தேவன் அங்க ஆதியாகம புத்தகத்துல ஒரு மீட்பரை வாக்கு தத்தம் பண்ணுகிறதை நாங்க பார்க்கிறோம். அப்ப தேவன் படைத்த இந்த முதலாவது குடும்பம் முதலாவது குடும்பம் அங்க தேவன் நோக்கத்தை விட்டு தவறி விட்டது என்பதை நாங்க காண்கிறோம். சரியா? அப்ப எங்களுடைய குடும்பத்துக்கண்டு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களாக நாங்க இருக்கிறோமா என்பதை குறித்தும் நாங்க சற்று நேரம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் இப்படியாக முதல் குடும்பம் இப்படியாக போய்விட்டது. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு குடும்பத்தை குறித்து நாங்க பார்க்கிற நேரத்துல
அந்த குடும்பத்திலயும் அங்க தேவனுடைய நோக்கம் மீறப்பட்டதை நாங்க காண்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தப்பட்ட அந்த தெய்வீக நோக்கம் புதிய ஏற்பாட்டுல அங்க விரிவாக்கப்பட்டிருக்கிறதையும் நாங்க வேதாகம சத்தியங்களுக்கூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்ப புதிய ஏற்பாட்டுல ஆதி சபையில கணவன் மனைவியாக ஒருமனப்பட்டு அங்க பாவம் செய்த சம்பவத்தை குறித்து நாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்துல முதல் 11 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அங்க நாங்க வாசிக்கிற நேரம் அனனியா என்கிற பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை அங்க விற்றார்கள் என்று சொல்லியும், தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்று சொல்லியும் பார்க்கிறோம். சரியா? அதுல விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. தன் மனைவி அறிய அவர் என்ன செய்றாரு? கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறாரு. வஞ்சித்து வைத்து விட்டு அவர் கொண்டு வர்றத நாங்க பார்க்கிறோம். சரியா? அதே நேரத்துல பேதுரு அவரை நோக்கி கேட்கிறாங்க, அனனியாவே நிலத்தின் கிரயத்துல ஒரு பங்க வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பிறகு உன்னுடையதா இருக்க பின்னும் அதன் கிரயம் உன்னுடைய வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்துல இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட தென்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்துல பொய் சொன்னாய் அப்படின்னு சொல்லி அங்க அனனியாவ கடிந்து கொள்கிறதையும் அனனியா அங்க விழுந்து ஜீவனை விட்டதை குறித்து நாங்க பார்க்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டுல இந்த புதிய ஏற்பாட்டுல உள்ள ஒரு குடும்பத்துக்கு இது நடந்திருக்குது. பழைய ஏற்பாட்டிலையும் அங்க சாத்தான் அந்த குடும்பத்தை வஞ்சிக்கிறதை நாங்க பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலையும் தங்களுடைய சுய தீர்மானத்தின் படி அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போறதை குறித்து நாங்க பார்க்கிறோம். அங்க அவர்கள் வஞ்சித்து ஒழித்து வைக்கிறாங்க. ஆனா சாத்தான் பொய் சொல்லும்படி இவ்வளவுதானா அப்படின்னு சொல்ற இடத்துல பொய் சொல்லும்படி அவங்களுடைய இருதயத்தை நிரப்பினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நாங்க இப்படியான காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்காது. இவர்களை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட யாவருக்கும் பயம் உண்டாகிட்டு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடந்தது தெரியாம அங்க மனைவிக்கு நடந்தது தெரியாது. அவ வருகிறாள். வந்தோன்ன பேதுரும் அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்குத்தானா வித்தீங்க அப்படின்னு சொல்லு சொன்ன அவளும் இவ்வளவுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டா. சொன்ன கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்க ஒருமனப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அங்க பேதுரு கேட்கிறதை குறித்து நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல அவர் சொல்றாரு, இத உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசல் படியில வந்திருக்குது. உன்னையும் வெளியே கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்றத நாங்க பார்க்கிறோம். உடனே அவளும் அந்த இடத்துல விழுந்து ஜீவனை விட்டாளண்டு பார்க்கிறோம். வாலிபர்கள் வந்து அங்க அவளும் மரித்து போனதை கண்டு அவளையும் எடுத்துக்கொண்டு போய் அங்க அடக்கம் பண்ணுகிறத நாங்க காண்கிறோம். இப்படி தேவனுடைய நோக்கத்தை தவறவிட்ட குடும்பங்கள் இன்னும் ஏராளமாக இருக்குது. தேவன் என்னத்துக்காக சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை தவறவிட்ட குடும்பத்தை நாங்கள் பழைய ஏற்பாட்டுல நாங்க காண்கிறோம். இங்க புதிய ஏற்பாட்டிலையும் நாங்க இங்க தேவனுடைய நோக்கத்தை தவறவிட்ட ஒரு குடும்பத்தை தேவனுக்கு பொய் சொல்லி தேவ ஆவியானவரிடத்துல பொய் சொல்லி அவங்க தங்களுடைய காணி தங்களுடைய வீடு தங்களுடைய வித்து ஆனா இவ்வளவுக்குதான் வித்தோம்னு சொல்லி கொஞ்சத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு இவ்வளவுக்குதான் வித்தோம் என்று சொல்லி அவர்கள் பொய் சொல்லி அங்கே கர்த்தருடைய ஆவியை சோதித்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா இவைகளை கேட்ட போது அவர்கள் மக்களுக்கு பயம் உண்டாயிற்று. ஆனா ஆதியாகமத்துல பாக்குறோம்னா அங்க அதிகமான மக்கள் இல்ல. அதனால மக்கள் பயப்படவில்லை. ஆனா இந்த இடத்துல நாங்க பாக்குற நேரத்துல அவர்கள் மக்களும் பயந்தார்கள். தேவ ஆவி இடத்துல பொய் சொன்னதுக்காக பயந்தார்கள். பாருங்க மனுஷன் இடத்துல அவன் பொய் சொன்னான்.
ஆனா அங்க வேத வசனம் சொல்லுகிறது ஆவியானவரிடத்துல பொய் சொன்னார் என்று சொல்லி. எனவே அங்க தேவனுடைய நோக்கத்தை தவறவிட்ட ஒரு குடும்பத்தை குறித்து இந்த புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் புதிய புதிய சபையில ஆதி சபையில நாங்க காண்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல காண்கிறோம். இப்படியாக இருக்கிற வேளையில நாங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கான சத்தியம் இருக்கிற ஒரு சங்கீத புத்தகத்தையும் நாங்க தியானிக்க போகிறோம். எப்படி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குடும்பம் சரியான உறவுக்குள் இருக்க வேணும் என்பதை குறித்து நாங்க இந்த சங்கீதத்துல நாங்க பார்க்க போகிறோம். அதிகமாக 127வது சங்கீதம் வந்து குடும்ப சங்கீதம் என்று சொல்லுவாங்க. அதைப் போலவே 128வது சங்கீதமும் இருக்குது. அங்க ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குடும்பம் சரியான ஒரு உறவுகளுக்கு வழிவிடும் என்பதை குறித்து நாங்க இந்த சங்கீதத்துல நாங்க பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 128வது சங்கீதத்தை நாங்க வாசித்து பார்ப்போம் என்று சொன்னா, அங்க கர்த்தருடைய ஒழுங்கில் கணவனுடைய பொறுப்பு அங்க சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய ஒழுங்குல கணவனுடைய பொறுப்பு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய ஒழுங்கில் அங்க மனைவியுடைய பொறுப்பு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய ஒழுங்குல பிள்ளைகளுடைய பொறுப்பு என்னன்னும் அங்க சொல்லப்பட்டிருக்குது. அந்த 127வது சங்கீதத்தை போலயே இந்த குடும்பத்துக்கான கிறிஸ்தவ குடும்பங்களுக்கான ஆசீர்வாதங்கள் இந்த 128ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? 4 தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது. 4 தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 2 குடும்ப ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல 4 தேசிய ஆசீர்வாதங்கள் இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சியும் ஆசீர்வாதமும் செழிப்பும் கர்த்தரை சார்ந்திருக்கிறதுல தான் உண்டாகி இருக்குது அப்படின்னு சொல்லுகிறதையும் இந்த சங்கீதம் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. இப்ப கர்த்தருடைய நோக்கத்தை தவறவிட்ட இவர்களாக நாங்க இராம கர்த்தருடைய வார்த்தையை நாங்க பிடித்துக்கொண்டு அவரை சார்ந்து ஜீவிக்கிற நேரத்துல எங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சியும் ஆசீர்வாதமும் செழிப்பும் அவரிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை குறித்தும் இந்த சங்கீதத்துல நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல அவருடைய வார்த்தையையும் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் நாங்க சார்ந்திருக்கும் போது அவருடைய கரம் எங்களை எந்த வேளையிலும் வழி நடத்தும் என்பதையும் நாங்க இந்த சங்கீதத்துக்கூடாக நாங்க காணக்கூடியதாக இருக்குது. நாங்க முதலாவது கவனிப்போம். முதல் 2 வசனங்களை நாங்க கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்ப்போம். அங்க சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் அங்க உண்டாயிருக்கும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த வார்த்தை அந்த சங்கீதத்துல கணவனுக்கு தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவன் எவனோ கணவருக்கு தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்ப குடும்ப ஆசீர்வாதத்துக்கு கணவனின் பங்கு என்ன என்று சொல்லி நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அவர் கணவராக இருக்கிறவங்க தங்களுடைய கைகளின் பிரயாசத்தினால வேலை செய்து சம்பாதித்து தங்களுடைய குடும்பத்தை நடத்த வேணும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது என்பதை நாங்க காண்கிறோம். அப்ப கணவன் தனது கைகளின் பிரயாசத்தை கொண்டு அவர் சாப்பிட வேணும். அவருடைய குடும்பமும் சாப்பிட வேணும். இதுதான் இந்த சங்கீதத்தின்படி கர்த்தருடைய ஒழுங்காக இருக்குது. அதே நேரத்துல கணவன் அங்க கர்த்தருக்கு பயந்து அவருக்காக ஜீவிக்கும் போது அங்க ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு வரும் என்பதையும் நாங்க காண்கிறோம். கணவனும் சரி மனைவியும் சரி அங்க கர்த்தருக்கு பயப்படாமல் போகிற நேரம்தான் தேவ நோக்கத்தை குடும்பங்கள் தவற விட்டு விடுகிறது. ஆனா கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற நேரத்துல
தேவ சித்தத்தை செய்ய நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் இன்னும் இன்னுமாக தேவனுடைய சித்தத்தை செய்ய நாங்கள் ஏவப்படுகிறோம் பரிசுத்த ஆவியானவராலே. ஆண்டவரிடமிருந்து நமக்கு தேவையானவற்றை அவரிடமிருந்து நாங்க அவருடைய சித்தத்தின்படி நாங்க கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப எங்களுடைய குடும்பத்துல எங்களுடைய திருமண வாழ்க்கை பூரணப்படுவது நாங்க தேவனில் தங்கி இருப்பதில் தான் இருக்கிறது. தேவனுக்குள் நாங்கள் ஜீவிப்பதில் தான் இருக்கிறது. அவருடைய வசனத்தை கைக்கொள்வதில் தான் எங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை குறித்து நாங்க இந்த சங்கீதத்துல நாங்க பார்க்கிறோம். மனிதனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தலை கிறிஸ்துவாக இருக்கிறதுனால தனது குடும்பத்தை ஞானமாக ஆளுகை செய்ய ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அங்க தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவனாக தேவனை அறிந்தவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல இந்த சங்கீதத்துல நாங்க கர்த்தருடைய ஒழுங்கில் அங்க மனைவியின் பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குற நேரத்துல அங்க 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வீட்டில் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வீட்டுக்கு கணவன் எவ்வளவு முக்கியமோ அவ்வாறே ஒரு வீட்டுக்கு மனைவியும் முக்கியமானவளாக இருக்கிறார். உன்னுடைய மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்க வேணும் என்று சொன்னா கணவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக ஜீவிக்க வேணும். குடும்பங்களிலே கர்த்தருக்கு பயந்த கணவர்களை கொண்ட குடும்பங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்குது. சரியா? அப்ப மனுஷிக்கு தலை கணவன் தான். அதே நேரத்துல அங்க வேதத்தின் வார்த்தையின்படி நாங்க பாக்குற நேரம் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்துல கணவனுக்கு சொல்லப்படுற நேரத்துல கணவன் மனைவியில அன்பா இருக்க வேணும் என்று ஆலோசனை வேதாகமும் கொடுக்கிறது. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேணும், கணவன் மனைவியில் அன்பாய் இருக்க வேணும் என்பது அங்கு வேதாகமத்தின் போதனையாக இருக்குது. தேவ ஒழுங்கும் அவ்விதமாகத்தான் இருக்குது. இப்ப மனைவி திராட்சை கொடிக்கு அங்க ஒப்பிடப்பட்டிருக்கிறார். இப்ப திராட்சை கொடியை நாங்க பார்ப்போம்னு சொன்னா அது ஒரு பழமுள்ள ஒரு கொடி இல்ல. அது ஒரு பலவீனமான ஒரு கொடியாக இருக்குது. அதே நேரத்துல அதுக்கு படருவதற்கு ஒரு ஆதரவு தேவை. அப்ப ஒரு மனைவிக்கு படர்ந்து செழித்து ஒரு குடும்பத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு ஆதரவு தேவை. அந்த ஆதரவு அங்கே கணவனாக இருக்கிறார் என்பதை குறித்து நாங்க ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்ப இந்த திராட்சை கொடி சிறப்பாக கனி கொடுக்க வேணும் என்று சொன்னா அதுக்கு படர்வதற்கு ஆதரவு தேவை. இப்ப அது ஒரு பலவீனமான பாண்டம் அங்க பெண்களை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப அவர்கள் தேவனுக்குள் மனைவியையும் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்துல கணவனானவன் தன் மனைவியை நன்றாக பராமரிக்கிறவனாக இருக்க வேணும். மனைவி தன்னுடைய வீட்டை நல்ல முறையில பராமரிக்க வேணும் என்று சொன்னா கணவன் தன்னுடைய வீட்டை நல்ல முறையில பராமரிக்கிறவராக இருக்க வேணும் என்பதை இந்த சங்கீதத்திலிருந்து நாங்க கற்றுக்கொள்கிறோம். அதுக்காக அப்படி இருப்பது தான் அங்க தேவனுடைய ஒழுங்கு என்பதை குறித்தும் இந்த சங்கீதத்துல நாங்க காண்கிறோம். அதே நேரத்துல கர்த்தருடைய ஒழுங்குல பிள்ளைகளுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு பொறுப்பை குறித்து நாங்க பாக்குற நேரத்துல அவர்களை குறித்து நாங்க பாக்குற நேரம் உன் பிள்ளைகள் உன் தந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்ப எவ்வளவு அழகான ஒரு காட்சியா இருக்குது இது. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க. மனைவி அங்க திராட்சை செடிக்கு வீட்டுரங்கள்ல கனி தரும் திராட்சை செடி என சொல்லப்பட்டிருக்குது.
அதே நேரத்துல பிள்ளைகள் வந்து ஒலிவ மர கன்றுகள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. இது இது வந்து கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளை குறித்து இந்த சங்கீதம் பேசுகிறது. இந்த ஒலிவ மர கன்றுகளை குறித்து நாங்க பார்ப்போம் என்று சொன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு இது மிகவும் முக்கியமான அ ஒரு மரமாக இருக்குது. அதே நேரத்துல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல வந்து பிள்ளைகள் வந்து ஒலிவ மரத்துக்கு அங்க ஒப்பிடப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒலிவ மரத்துடைய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம்ன்னு சொன்னா, அந்த மரத்துடைய சிறப்பு அம்சம் அங்க மண்ணுக்கு அடியில் தான் அங்க மறைந்து இருக்குதாம். சரி, அதன் அடிமரம் புதிதாக துளிர் விட்டுக்கொண்டே இருக்குமாம். பல கன்றுகள் இளங்கிளைகள் அப்படி வளரும்படியாக அவங்க விடுவாங்களாம். அந்த வலுமிக்க அடிமரத்தை சுற்றி 3 அல்லது 4 கன்றுகள் அங்க வளர்ந்து வருமாம். அப்படி வளர விடுவாங்களாம் அவர்கள் அந்த ஒலிவ மரத்தை. அப்ப பந்தியை சுற்றி இருக்கும் பிள்ளைகளைப் போலிருத்தான் இருக்குமாம் அந்த கன்றுகள். அத மனதுல வைத்துதான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்குது. இந்த கன்றுகளுக்கும் தாய்மரத்தின் அதே வேர்தான் இருக்குமாம். அதே நேரத்துல அவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அநேகமான கனி கொடுக்கும் என்று சொல்லியும் அங்க சொல்லப்பட்டிருக்குது. இப்ப சில வேளைகள்ல நாங்க பிள்ளைகள பற்றி நாங்க பார்க்கிற நேரத்துல, இந்த புத்தகத்த படிக்காத, அந்த புத்தகத்த படிக்காத, அப்படின்னு நாங்க அத படிக்காத, இத செய்யாத, அந்த பாட்ட கேட்காத, அந்த பாட்ட கேட்காத, அப்படி சொல்லுகிற பெற்றோர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனா எத படிக்க வேணும், எத கேட்க வேணும்ன்றத சொல்லிக் குடுக்கறது இல்ல. ஒரு காட்சிய பார்க்காத, அந்த காட்சிய பார்க்காதன்னு சொல்லுவோம். ஆனா எத பார்க்க வேணும் என்று சொல்றத நாங்க சொல்லுறதில்ல. ஆனா கர்த்தருக்கு பயந்த பெற்றோர் பிள்ளைகளை சரியானபடி வழிநடத்துகிறவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக வழிநடத்துகிறவர்களாக இருப்பாங்க. எதை வாசிக்க வேணும், எதை கேட்க வேணும், எதை பார்க்க வேணும் என்பதையெல்லாம் அவர்கள் பெற்றோர்கள் ஆலோசனையாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்துல எங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு சூழ்நிலையில தான் வளர வேணும் என்று சொன்னா, நாங்க அதற்கேற்ற விதமாக ஒரு நிழல்களை நாங்க அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேணும் எங்களுடைய குடும்பத்துல. இப்ப சில குடும்பங்கள்ல வந்து பெற்றோர் வந்து ஆரோக்கியமான வசனங்கள பேசுறது இல்ல. சரி, ஆரோக்கியமான வசனங்கள பேசுகிற பெற்றோர் இருக்கும் வீடு அங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். தேவ பயன் உள்ள தகப்பன் இல்லாட்டி கணவன் இருக்கிற வீடு அங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல கர்த்தருடைய ஒழுங்குல அங்க குடும்பத்திற்கு தேவன் தரும் ஆசீர்வாதங்களை குறித்து நாங்க பார்ப்போம் என்று சொன்னா, அங்க அதே சங்கீதத்துல 4ஆம், 5ஆம், 6ஆம் வசனங்கள்ல நாங்க வாசிக்கக்கூடியதா இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அப்படின்னு சொல்லி அங்க குடும்பத்திற்கான ஒரு ஆசீர்வாத வசனத்தை அங்க கூறுகிறதையும் கூட நாங்க இந்த சங்கீதத்துல நாங்க பார்க்கிறோம். அப்ப எங்களோட வாழ்க்கையில நாங்க பார்க்கிற நேரத்துல தேவனுடைய சித்தத்தை இல்லாட்டி தேவனுடைய நோக்கத்தை தவறவிட்ட குடும்பமாக நாங்கள் இல்லாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாக நாங்க இருப்போம் என்று சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் தானாக வரும் என்பதை குறித்து நாங்க இந்த சங்கீத புத்தகத்துல நாங்க காணக்கூடியதா இருக்குது. அதே நேரத்துல இந்த கர்த்தர் இந்த இந்த புத்தகத்துல இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நான் சொன்ன 4 ஆசீர்வாதங்கள் தேசியத்துக்கானது 2 ஆசீர்வாதங்கள் அங்கே அஹ், அஹ், 2 ஆசீர்வாதங்கள் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. 10 ஆசீர்வாதங்கள் எங்களுக்காக கொடுக்கப்பட்டு 4 ஆசீர்வாதங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதங்களாகவும் 2 குடும்ப ஆசீர்வாதங்களாகவும் 4 தேசிய ஆசீர்வாதமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த 10 ஆசீர்வாதங்களும் என்னன்னு சொல்லி நாங்க
சுருக்கமாக நாங்க பார்ப்போம் என்று சொன்னா, தங்களுடைய கைகளின் பிரயாசத்தை அவர்கள் அனுபவிப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய கையின் பிரயாசத்தை அனுபவிப்பாங்க. மகிழ்ச்சியோடு கூட வாழ்வார்கள். அவர்களுக்கு நன்மை தான் உண்டாயிருக்கும். அவர்களுக்கு ஒரு தீமையும் அவர்களை அணுகாது. தீமை உன்னை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி அங்க கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்குது. அதே நேரத்துல மனைவி கனி தரும் செடியைப் போல இருப்பார். பிள்ளைகள் அங்க ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பாங்க. அவர்கள் யாவருமே கர்த்தரால் அங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அதே நேரத்துல அவர்கள் எப்பொழுதும் நன்மையானவற்றை காண்பார்கள். நன்மையான காரியங்களை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்துல அவர்கள் நீடித்த நாட்களாய் அங்க ஜீவிப்பார்கள் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்குது. அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தையும் அவர்கள் என்ன செய்வாங்க? தங்களுடைய வாழ்நாள்ல காண்பவர்களாக இருப்பாங்க. இன்றைய நாள்ல நான் இந்த கூடுகைக்கு வரும் முன்பதாக நாங்க காரியாலயத்துக்கு போயிருந்தோம். அந்த காரியாலயத்துல எங்களுக்கு ஒரு லைப்ரரி இருக்குது. வாசிய சாலை இருக்குது. அந்த வாசிய சாலையில ஒரு சகோதரி 40 வருஷமாக நூல் அங்க வாசிய சாலைக்கு பொறுப்பாக இருந்தாங்க. அவங்க போன மாதம் இப்ப 2, 3 மாதங்களுக்கு முன்பதாகத்தான் அவர்களால இனி வேலை செய்ய கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு 80 வயதுக்கு கூடிட்டுது. கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அவர்களே அங்க ரிசைன்மென்ட் லெட்டர் எடுத்துட்டு போனாங்க. அவர்களுக்கு கர்த்தருக்கு பயந்த 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு ஆண் மகனும் இருக்குது. ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க. அந்த சகோதரியோட அ கணவர் எந்த நேரம் பார்த்தாலும் அவர் வேத வசனத்த குறித்து பேசுறவரா இருப்பாரு. அங்க அவர் வந்திருப்பாரு. சில வேளையில எங்களோட காரியாலயத்துல வந்திருப்பாரு. ஜெப அறையில தான் அதிகமாக அவர் இருப்பாரு. வீட்ல இருக்காம ஜெப அறையில அதிகமா இருப்பாரு. வேதத்தை வாசிப்பாரு, ஜெபம் பண்ணுவாரு. எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அவர் மிகப்பெரிய பலனாக இருந்தாரு. அப்ப அவர் மரணம் அடைந்துட்டாருன்னு சொல்லி இன்றைக்கு நான் காரியாலயத்துக்கு போனோன்னு கேள்விப்பட்டேன். பட் அப்ப எப்படி அவர் மரணம் அடைந்தார்? அவர் சுகமாகத்தானே இருந்தாரு. ஞாயிற்றுக்கிழமை காலைமையில ஆராதனை முடிவுல அவரை நான் கண்டு எப்படி அங்கிள் சுகமா இருக்கிறீங்களான்னு கதைச்சிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அப்ப அப்படிப்பட்டவர் எப்படி இன்றைக்கு மரித்தார் என்று பார்க்கிற நேரத்துல அவர் அங்கே நித்திரையிலேயே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற விதமாகவே மரித்து போனாருன்னு சொல்லி தேவனிடத்துல போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லி அவங்க மனைவி சொன்னாங்க. இன்றைக்கு தான் நடந்தது. அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ் கூட நாங்க சனிக்கிழமை தான் நடைபெறுகிறது. அப்ப அவருடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கிற நேரம், அந்த சகோதரி வாழ்க்கையை பார்க்கிற நேரத்துல கர்த்தருக்கு எவ்வளவாக சாட்சியாக ஜீவித்தார்கள் என்று சொல்லுகிறதை நான் காணக்கூடியதா இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியாக தேவனுடைய நோக்கத்தை தவறவிட்ட கிறிஸ்தவ குடும்பங்களும் இருக்குது. ஆனா தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளை தேவன் அங்கே சமாதானத்தோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட அங்கே இந்த உலகத்திலே வைத்திருக்கிறதை மற்றவர்களுக்கு சாட்சியாக வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. தேவனுடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பங்களை தேவன் நாங்கள் தேவனுக்கு பயப்படும்போது மற்றவர்களுக்கு, பிற இன மக்களுக்கு, மற்ற கிறிஸ்தவர்களுக்கு சாட்சியாக தேவன் அங்கே வைத்திருக்கிறதை குறித்து நாங்க காணக்கூடியதாக இருக்குது. நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வளமுள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட உமது சித்தத்தை ஆண்டவரே, உமது நோக்கத்தை தவறவிட்ட குடும்பங்களாக அல்ல சுவாமி, உமது நோக்கத்தை, உமது சித்தத்தை ஆண்டவரே செயல்படுத்துகிற குடும்பங்களாக சுவாமி. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை நடக்கிற குடும்பங்களாக நாங்கள் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று ஜெபிக்கிறோம். உமது பிரசன்னம் எங்களை எப்பொழுதும் ஆளுகை செய்யட்டும் சுவாமி. உமது கிருபை எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே சுவாமி,
உமக்கு பயப்படுகிற பயத்திலே சாமி இன்னும் எங்களுடைய வாழ்நாட்களிலே எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் இன்னும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களையும் நீங்கள் நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.